வணக்கம். இன்னைக்கு ஆன்மீகம் பகுதியில் நாயன்மார்கள் வரிசையில் இயற்பகை நாயனாரை பற்றி தெரிந்து கொள்வோம். இயற்பகை நாயனார் காவிரி பூம்பட்டினத்தில் பூம்புகார் அப்படிங்கிற இடத்துல வணிகர் குடியில் பிறந்தார். சிவனடியார்கள் யார் வந்து கேட்டாலும் இல்லை அப்படின்னு சொல்லாமல் கேட்கறத கொடுக்கின்ற குணமுடையவராக இவர் இருந்தார். அதாவது கொடுப்பதையே தலை சிறந்த அறமாக கொண்டு இவர் வாழ்ந்தார். இறைவன் இவருடைய பெருமையை உலகுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அடியவர் தோற்றத்தில் அங்கு வருகிறார். இயற்பகையாரும் வந்த அடியவரை உபசரித்து அமரச் சொல்கிறார். இப்போ அடியவர் சொல்கிறார், நீங்கள் சிவனடியார் யார் வந்தாலும் அவங்க கேட்குறதெல்லாம் கொடுப்பீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இயற்பகையார் சொல்கிறார், என்கிட்ட உள்ளது எதுவாக இருந்தாலும் கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அடியவர் கேட்கிறார், எனக்கு உம்முடைய மனைவியை தாரும் என்கிறார். இயற்பகையார் கொஞ்சம் கூட யோசிக்கலை. நல்லவேளை என்கிட்ட இருக்கிற பொருளை தானே கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியை அழைக்கிறார். மனைவி வந்தவுடனே, இன்று உன்னை இந்த பெரியவருக்கு கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய மனைவி முதல்ல மனம் கலங்கினாலும் கணவன் சொல்வதை கேட்பதே கற்பின் திறம் என்று புரிந்து அடியாரை வணங்கி நின்றாள். இன்னும் நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு அடியவரை நோக்கி இயற்பகையார் கேட்குறாரு. அப்போ அடியவர் சொல்கிறார், நான் இந்த ஊரை விட்டு வெளியில் போகிற வரைக்கும் உன்னோட சுற்றத்தாரோ இல்லாட்டினா இந்த ஊர் மக்களோ என்னை தொந்தரவு செய்யாதபடிக்கும் என்னை பத்திரமா கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இயற்பகையார் உடனே ஒத்துக்கொண்டு மனைவியையும் அடியவரையும் முன்னே நடக்க சொல்லிட்டு அவங்க பின்னாடியே கையில் வாளும் கேடயமும் ஏந்தி கொண்டு ஒரு பாதுகாவலராக நடந்து செல்கிறார். இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவிடுது. இவருடைய சுற்றத்தார்கள்லாம் ஆயுதங்களோட அங்கே வராங்க. கொஞ்சம் கூட கலங்காத இயற்பகையார் அங்கு வந்து தன்னை தடுத்தவர்களை, தன்னை எதிர்ப்பவர்களை எல்லாம் போரிட்டு வீழ்த்தி கொண்டே முன்னேறி செல்கிறார். சாய்க்காடு என்ற இடம் வரைக்கும் இயற்பகையார் அடியவருக்கு பாதுகாவலராக கூடவே போகிறாரு. அந்த இடம் வந்தோடனே இயற்பகையாரை பார்த்து அடியவர் சொல்கிறார், இனிமேல் நீ போகலாம் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட உடனே ஒரு நொடி கூட தாமதிக்காம திரும்பி கூட பார்க்காம அங்கிருந்து நடக்கிறாரு இயற்பகையார். இயற்பகையாருடைய அன்பின் திறம் கண்டு மகிழ்ந்த ஈசன், இயற்பகை முனிவா ஓலம் செயற்கரும் செய்கை செய்தவனே ஓலம் அப்படின்னு சொல்லி அழைக்கின்றார். தன் சுற்றத்தார் யாராவது தான் திரும்பியும் வந்து தொந்தரவு செய்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இயற்பகையார் திரும்பி பார்க்கிறார். அங்கு தன் மனைவி மட்டுமே நிற்பதை கண்டு திகைத்து அவர் நிற்கும்போதே சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் அந்த இடத்துல காட்சி கொடுத்து அருள் செய்கிறார். பிறகு இறைவன் திருவருளால் அந்த 2 பேருமே சிவலோக பதவியை பெற்றார்கள். என்னடா மனைவியை கேட்டோன்னே கொடுத்துட்டாரே அப்படின்னு நமக்கு தோணலாம். சிவனடியாருக்காக மனைவியை, பிள்ளையை, கண்களை, ஏன் உயிரையே கொடுக்க முற்பட்டவங்களும் இருக்காங்க. இத்தகைய மனநிலை மிக மிக உயர்ந்த பக்தி உடையவர்களுக்கு தான் வரும். பக்தியிலும் ஞானத்திலும் உயர்ந்தவர்களுடைய செயல்களுக்கு சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கை இலக்கணத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அவர்களுடைய பக்தியை மட்டுமே நாம் எடுத்துக்கணும். அதனால தான் சேக்கிழார் சொல்கிறார், இயற்பகையார் உலகிற்பகையார் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது உலகத்தில் இயல்பான நெறிக்கு விரோதமாக நடப்பவர் அப்படின்னு பொருள். இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லணும்னா, நல்ல தூக்கத்தில் இருக்கிறவன் தன் கையில் பற்றின ஒரு பொருளை அப்படியே நழுவ விட்டு விடுவான். கையில் உள்ளது கண்ணாடி பாத்திரமாக இருந்தாலும் சரி, இல்லாட்டினா அது வைரமாக இருந்தாலும் சரி, தூக்க மிகுதியில் அந்த பொருள் கையிலிருந்து தானே நழுவிவிடும். அதுபோலத்தான் பக்தியில் பெரியோர் இன்ன பொருளைத்தான் தியாகம் செய்கிறோம் என்று எண்ணி பார்க்க மாட்டார்கள். இயற்பகை நாயனாருடைய குரு பூஜை
மார்கழி மாதம் உத்திர நட்சத்திர அன்று கொண்டாடப்படுகிறது. சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் திருவடி போற்றி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.